அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். நான் இதுக்கு முந்தைய உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இருந்தது கட்டார், சவுதி, குவைட் இந்த 3 போர்டர்களுமே இங்கே வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த விமானப்படைகள், ரொக்கெட்டுகள் நிப்பாட்டப்படுகிறது, கண்டம் எடுக்கப்படுகிறது. இதை இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு இந்த இந்தியா போன்ற நாடுகளும் கூட இந்த கடையிடங்களை வந்து அவங்க நிப்பாட்டப்படுவாங்க. அதோட இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் நட்பு நாடுகள் போர்டர்களையும் கூட இந்த அவங்களோட போர்டர் வந்து ஈரான் போர்டரோட ஜாயிண்டான போர்டர் இருக்கிறவா, அந்த போர்டர்களை அங்கே விமான தளங்களை நிப்பாட்டக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி வராங்க, நிப்பாட்டி கொண்டிருக்காங்க. அதை தெரிஞ்ச ஈரான் அந்த அவருக்குரிய டெக்னிக்கலுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொண்டு சிறப்பாக வந்து கொண்டிருக்காங்க. அவர் சொன்னது, உலக நாடுகள் இதை பார்த்துடாத டெக்னிக்கல்களை நான் இந்த யுத்தம் மூலம் காட்டப் போகிறேன் என்று இந்த ஈரான் வெளியிடமாக அறிவிச்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து அது வந்து பாலஸ்தீன் போர்டர், அந்த போர்டர் பாலஸ்தீன் மக்களுக்கு சிரியா மக்கள்களை அவங்க வந்து குண்டு தாக்க விட்டாமல் அந்த போர்டர்களையும் கூட பாதுகாக்கக்கூடிய அவங்க நிப்பாட்டி வச்சுக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த லெபனான், அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சவுதி, கட்டார் அந்த போர்டருக்கும் கூட இந்த நிப்பாட்டி வச்சுக்காங்க. அவங்க வந்து எந்த வெடிகுண்டு இங்கே வரும்போது அங்கே பீஸ் ஆகிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் ஈரான் பண்ணி வச்சுக்குது. அப்போ கட்டார் ஒரு போர்டில் வந்து அமெரிக்கா ஹெலிகாப்டர் நிப்பாட்ட வரும்போது அது தீர்மானிக்குது நிப்பாட்டிக்கலாமல். அந்த அளவுக்கு நம்மளை ஈரான் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக பண்ணி கொண்டு வந்து வருகிறது. அதுவே முஸ்லீம்களுக்கு வெற்றிகளை பாதியாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கும்போது பலஸ்தீனத்திலிருந்து உலக நாடுகள் போராட்டம் பண்ணிக்கொண்டு இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஈரானை தாக்கப் போகிறேன் என்று எல்லா நாடுகளும் சுற்றி வர தாக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையுமே அவங்க பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு செய்தி கதிச்சுக்குது. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று ஃபுல்லாக நான் தெரிஞ்சுட்டு அவங்கள சொல்கிறேன். அது சுருக்கமாக சொல்கிறேன். சவுதி வந்து ஈரானோட சமாளம் போன மாதிரி ஒரு கதை ஒன்றும் இங்கே வெளியாகிட்டு. அந்த கதை உண்மையாக இருந்தால் சந்தோஷம்னா பார்ப்போம். அந்த கதை எந்த அளவுக்கு பரவலாக போகுதுன்று அந்த கதையும் கூட பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு பார்க்கும்போது அந்த பாலஸ்தீன், சிரியான்னு சொல்கிறேன், நேற்றுக்கு அந்த போர்டர்களின் கூட இஸ்ரேல் கை வச்சது அநியாயத்துக்குரியது. முஸ்லீம்களை அவங்க முஸ்லீம் நாடுகளை, அரபு நாடுகளை கைப்படுத்தி அவங்க அரபு நாடுகளை அவங்க கைவசம் வைத்திருக்க நினைப்பது ரொம்பவே தப்பானது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.